அப்போ இங்கே கருத்து சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம் என்பது என்னவா இருக்கிறது அப்படின்னா, திமுகவை ஆதரித்து நீ என்ன வேணா பேசலாம். உன்னை வந்து கைது பண்ண மாட்டாங்க. உன் மேல குறைந்தபட்சம் வழக்கு பதிவு கூட பண்ண மாட்டாங்க. ஆனா, திமுக எதிர்த்து நீ ஒரு ட்வீட் கூட பண்ணக்கூடாது. ஒரு கேலி சித்திரம் கூட நீ போடக்கூடாது. ஒரு யூடியூப்ல உட்காந்து பேசக்கூட கூடாது. உன்னை கைது பண்ணுவாங்க. உன் மேல வழக்கு போடுவாங்க. திமுகவை ஆதரித்து அண்ணன் சீமானை மிக மிக கொச்சையாக மட்டுமே பேசக்கூடிய எத்தனை யூடியூபர்ஸ் இருக்காங்க? அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்களா? அவங்கலாம் பத்திரிக்கையாளர்களா? அவங்கலாம் யாரு? அதேபோல தாவேக்காவின் தலைவர் திரு விஜயை மட்டுமே விமர்சனம் பண்ணி ரொம்ப ஆபாசமா, ரொம்ப அருவருக்கத்தகையில வந்து பேசக்கூடிய நபர்கள் மீதெல்லாம் திமுகவினுடைய பின்னணி இருக்கக்கூடியவங்க மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்களா? அவங்கள கைது பண்றாங்களா? அப்போ இந்த கருத்து சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம் என்பது யாரெல்லாம் திமுகவை ஆதரிக்கிறார்களோ அவங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்கிறது, பத்திரிகை சுதந்திரம் இருக்கிறது. இனி என்ன வேணா பேசலாம், நீ எப்படி வேணா எழுதலாம். ஆனா, திமுகவை எதிர்த்து பேசக்கூடிய நபர்களுக்கு கருத்து சுதந்திரமும் கிடையாது, பத்திரிகை சுதந்திரமும் கிடையாது, எந்த சுதந்திரமும் கிடையாது. நீ பேசினா உன் மேல வழக்கு பதிவு, கைது. அப்போ திமுக என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்துச்சு? பத்திரிகை சுதந்திரத்தை காப்பாற்றுவோம், கருத்துரிமை சுதந்திரத்தை காப்பாற்றுவோம். யாருக்கு காப்பாத்துறாங்கன்னா, அவங்களை சார்ந்தவர்களுக்கு.